வெல்கம் வணக்கம் மக்களே. நம்ம கொத்தவாச்சேரி மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே புளி பூண்டு மிளகாய் தனியா எல்லாமே வந்து 364 வந்து கம்மியான விலையில வாங்கணும் ஆசைப்படுறீங்களா? பொருள் வந்து தரமா இருக்கணும். அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே பொதுமக்கள் கூட்டத்தை பாருங்க, வேற லெவலில் வந்திருக்காங்க பாருங்க. இங்கே அரை கிலோ 1 கிலோ அந்த மாதிரிலாம் வாங்கி தாராளமாக பயன்பெறலாம். இங்கே வந்து பொதுமக்கள் தாராளமாக வாங்கி பயன்பெறலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிறு வியாபாரிகள் தாராளமாக வாங்கி பயன்பெறலாம். ரொம்ப கம்மிய விலையாக இருக்கும். மக்களை புளி பூண்டு எல்லாமே வாங்குறதுக்கு எப்படி வரலாம்? கொத்தவாச்சேரி மார்க்கெட்டில் வந்துட்டு பக்கத்தில் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கன்னிகாபுரம் காலேஜ் இருக்குது. அது பக்கத்துலேயே தான் கடை இருக்குது. மக்களை அடுத்தபடியாக வந்து கொத்தவாச்சேரி மார்க்கெட் எப்படி வரலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்லேயே வரலாம். சென்னை கோட்டை ஸ்டாப்பிங் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 3 மினிட்லேயே இங்கே நடந்து வந்துடலாம். மக்களை அடுத்தபடியாக நம்ம பஸ்லேயே வரலாம். பிராட்வே பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து வந்து ஒரு 2 மினிட்லேயே கொத்தவாச்சேரி நடந்து வந்துடலாம். மக்களை நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணிட்ட பிறகு ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கன் இருக்கும். அந்த பெல் ஐக்கன் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இருக்கும், ஆல் கொடுங்க. நம்ம சேனல் அடுத்தது நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெறணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். வாங்க மக்களை வீடியோக்குள்ள போகலாம். உங்க பேர் சொல்லுங்க. பாலகிருஷ்ணன். சரிங்கண்ணா. நம்ம கொத்தவாச்சேரி மார்க்கெட்டில் வந்து கடைங்க வந்து எவ்வளோ நாள் வச்சிருக்கீங்க நீங்கள்? நாங்கள் இந்த தொழில் தான் 30 வருஷம் ஆகிப்போச்சு. 30 வருஷம் ஆச்சுன்னா? ஓ சூப்பர். உங்களுக்கு என்னென்ன பொருள் கிடைக்கணும் உங்கள்கிட்ட? எங்கிட்ட மிளகா தனியா புளி பூண்டு. புளி பூண்டு பார்த்து மக்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. புளி இருக்குது பாருங்க, இந்த சைடு பாருங்க பூண்டு இருக்குது பாருங்க, மிளகா இருக்குது பாருங்க. மக்களே தனியாலாம் இருக்குது பாருங்க. இது விலைகள்லாம் பார்க்கலாம். மக்களே இப்போ பூண்டு விலைலாம் பார்க்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக வந்து பூண்டுலாம் இருக்குது பாருங்க. இந்த மக்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க, தாராளம் பயன்படுறாங்க பாருங்க. ஸோ விலைகளை பேசி அப்படியே பார்க்கலாம் வாங்க. பூண்டு விலைலாம் சொல்லுங்க அப்படியே. அது 50 ரூபா. அது ஆமாம் சரிண்ணா. அது பக்கத்துல 80 ரூபாய்க்கு ஒரு இது கிலோ. 100. சரிங்க. இது 120. இது 120 ஒரு கிலோ. இது 140. இது 140 ரூபா ஒரு கிலோ. இது 160. இது 160 ரூபா. இது 200 ரூபா. இது 200 ரூபா. பாத்துங்க மக்களே. அது 80 ரூபா கிலோ. இது கிலோ 80 ரூபாண்ணா. சூப்பராக போகிற மக்களே. 50 ரூபா கிலோவா? எந்த ஒரு பூண்டு அதெல்லாம்? அது இல்லை, அதான் குஜராத் மத்திய பிரதேசம் அந்த பக்கம் வராது. அந்த ஊர்ல வருது 50 ரூபா. சரிங்க. இப்போ நாட்டு பூண்டா? நாட்டு பூண்டு. இது என்ன பூண்டா? இது நாடு தான். இது நாடு தானா? ஆமா. இது 100, 120. இது 120 ரூபா. ஆமா. இது 140, 160. 160 ரூபா. ஆமா. அது 240 ரூபா. இமாச்சல் 240 ரூபா. ஆமா. சரிங்களா. இப்போ சொன்னீங்க எல்லா பூண்டுகளும் வந்து நாட்டு பூண்டா வேற சொல்லுவாங்க? எல்லாமே நாடு தான். இதுதான் மலை பூண்டு. அது 80 ரூபா கிலோ. இது கிலோ 80 ரூபாண்ணா. சூப்பராக போகிற மக்களே. உதிரி பூண்டு எல்லாம் இதெல்லாம்? அது உதிரி பூண்டு. ஓ, இது நல்லா இருக்குமாண்ணா? ஆமா. அது இது பேஸ்ட் அரைக்கிறதுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? பார்த்துங்க மக்களே, சூப்பராக இருக்கு பாருங்க. இதுல என்ன பூண்டுண்ணா? அதெல்லாம் நாட்டு பூண்டு தான். நாட்டு பூண்டு. நாட்டு பூண்டுல உடைஞ்சது. பாத்துங்க மக்களே, சூப்பரா இருக்கு பாருங்க. இது என்ன பூண்டுண்ணா? இது வந்து ஒருதலை பூண்டு. ஒருதலை பூண்டு. கிலோ எவ்வளவு? கிலோ 500 ரூபா. அது கிலோ 500 ரூபா. ஆமா, 500 மக்களே. இதுக்கு விலை ரொம்ப அதிகமா இருக்குண்ணா. திண்டுக்கல். இது பூண்டு ஒத்த பூண்டா? ஆமா. இப்ப நாட்டு பூண்டு சொல்றாங்களா, இது உடம்பு நல்லதா? மலை பூண்டு சொல்றாங்களா, இது உடம்பு நல்லதானா? ரெண்டுமே நல்ல பூண்டு, நல்லதுதான். இது வந்து பல்லு சின்னதா இருக்கும், காரம் அதிகமா இருக்கும். அது உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மலை பூண்டு. பூண்டுகளா வந்து பொதுவா எவ்வளவு பயன்படுத்தலாம்னா? வைக்கலாம், 1 வருஷம் கூட வைக்கலாம், ஒன்னும் ஆகாது. இது வந்து காத்தோட்டமா இருக்கணும். காத்தோட்டமா. ஆமா. பிளாஸ்டிக் கவர்ல வைக்க கூடாது. பிளாஸ்டிக் கவர்ல வைக்க கூடாது. ஓபன்ல வச்சிரணும். ஓபன்ல வைக்கணும். ஓபன்ல வச்சா அது வாட்டர் இருக்கும். ஒரு பையில வச்சு ஓபன்ல இருக்கணும். ஆமா, ஓபன்ல. ஓகே. ஏதாவது பேஷன்ல தட்டி வச்சாச்சுன்னா அது வாட்டர் இருக்கும். எவ்வளவு நாள் இருந்தாலும் ஒண்ணாது. எவ்வளவு நாள் இருக்கும். ஓகே ஓகேண்ணா. இந்த வாரத்துல ஒரு நாள் வெயில காய வைக்கணும், அதே மாதிரி பண்ணுமா? காயனா ஈரமா இருந்தா காய வச்சுக்கலாம். இது ட்ரை தானே இதெல்லாம். ஆமாமா. ஒண்ணாது. ஈரத்துல போனா கெட்டு போயிடுமாண்ணா? கண்டிப்பா கெட்டு போயிடும். ஓ, பாத்துங்க மக்களே, ஈரத்துல போய் கெட்டு போயிடுமா? பாத்துங்க. இப்ப கெட்டு போச்சா எப்படின்னா இருக்கும் பூண்டுங்க? கெட்டு போச்சா கருப்பாயிரும், தோல் கருப்பாயிரும். தோல் கருப்பாயிடுமா? ஓ, பாத்துங்க. கருப்பாச்சுன்னா வந்து தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க மக்களே. பாருங்க, இந்த லைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மிளகாவா இருக்கு பாருங்க. குண்டு மிளகா இருக்கு, அதே மாதிரி நீட்டிய மிளகா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாவா? இதுவும் காஷ்மீர் மிளகாவும் இருக்கு. எல்லாமே இருக்கு பாருங்க. அந்த விலைங்க அப்படியே பார்க்கலாம். மக்கள் அனைவரும் தாராளமா வாங்கி பயன்பெறாம. மிளகா விலை சொல்லுங்க அப்படியே. மிளகா அது 200. 200 ரூபா குண்டு மிளகா. 200. இது 220. இது 240. 240. ஆமா. மிளகா வந்து எந்த ஊர்னா? ராமநாதபுரம். ராமநாதபுரமா? பாத்துங்க மக்களே, ராமநாதபுரம். விளாத்திக்குளம், ராமநாதபுரம், பரமக்குடி. நீட்டி மிளகா சொல்லுங்க. நீட்டு மிளகா இது 200. 180. 160. 160 ரூபாய். இது காரம் அதிகமா இருக்குமா? காரம் அதிகமா இந்த இருக்கு. இது காரம் அதிகமா இருக்கும், இது காரம் அதிகமா இருக்கும். இது காரம் அதிகமா இருக்குமா? எவ்வளவு விலை இது? அது 220 ரூபா. 220 ரூபாய் கிலோ. இது 220. இது 220 ரூபா. பாருங்க மக்களே. இல்ல எந்த ஊர்னா இது மெயினா? காரம் அதிகமா இருக்குது. நீட் எல்லாமே ஆந்திரா தான். எல்லாமே ஆந்திரா தான். குண்டூர். இது என்னன்னா ஒரு கசிங்க மூல மாதிரி இருக்கு. ஆமா, அது காஷ்மீர். காஷ்மீரா? ஓ, மிளகா கசிங்க மூல மாதிரி இருக்கு பாருங்க. காஷ்மீர். அது இது காரம் அதிகமா கம்மியா இருக்குமா? அது காரம் கிடையாது, கலரு. மிளகால வந்து பொதுவா எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம்? மிளகாயும் எவ்வளவு நாள் இருந்தாலும் ஒண்ணாகாது, கலர் தான் மாறும். ஆமா, கலர் தான் மாறும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், மிளகா நல்லா இருக்கும். கலர் தான் வந்து புதுசு வந்து நல்லா ரெட் கலரா வரும். ஆமா. இது பழசாகும் போது கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் கலர். எப்படி வச்சா வந்து மிளகா நல்லா இருக்கும்? மிளகாயும் ஓப்பனா தான் இருக்கணும், காத்தோட்டமா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஈரம் பட்டதுனால வந்து பங்கஸ் ஆயிடும். ஓ, அப்படிங்களா? ஆமா, ஈரம் படாம இருந்ததுன்னா எவ்வளவு நாள் இருந்தாலும் ஒண்ணாகாது. மக்களே, இப்ப புளி விலை எல்லாம் பார்க்கலாம்.
இந்த லைன்ல எல்லாம் இருக்கு பாருங்க, மக்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அது விலையெல்லாம் பிரைஸ் அப்படி பார்க்கலாம் வாங்க. மக்கள் இப்போ புளி விலை பார்க்கலாம். 140. இது 140 ரூபா, இது அது 160. 160 ரூபா, இது 200 ரூபா. இது 200 ரூபாவா? இது என்ன புளி சொல்லுவாங்க? சொல்லுவாங்க இப்போ பழைய புளி சொல்லுவாங்க. மீடியமா இருக்கும். மீடியம் புளி. இது புதுசு. இது புதுசு தான். இது புதுசானா? ஆமா. இதெல்லாம் பழைய புளி வேணா இருக்கு. ஓ சூப்பர்ண்ணா. எந்த ஊர் புளி எல்லாமே? எல்லாமே இதெல்லாம் வந்து தான் கர்நாடகா. கர்நாடகா புளியா? ஆமா. இது பழைய புளி. இது பழைய புளி. ஆமா பாத்தீங்க. இது எவ்வளவு வரலாம்? இது வந்து 140 ரூபா. புளிங்களே வந்து எந்த புளி வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்குண்ணா? டேஸ்ட் வந்து பழைய புளி நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட். பழைய புளி டேஸ்டியா இருக்கும். பழைய புளி நல்லா டேஸ்ட். இது எதுல பழைய புளி? பழசு. இது நல்லா பழசு. இது நல்லா இருக்கும். ஓ இது பழசா? ஓ பாத்துங்க மக்களே, இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்குமா? இதெல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும். புது புளி இல்லனா? புது புளி நல்லா இருக்கும். எப்படின்னா அது சாம்பார் ரசம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா. இது வந்து இந்த கார குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆமா டேஸ்டா இருக்கும். குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். சரிண்ணா. இப்போ புளிங்க வந்து எவ்வளவு பயன்படுத்தலாம்? நான் வாங்கிட்டு போறேன். புளி வந்து கெட்டே போகாது. ஆமாமா. புளி வந்து எப்பவுமே கெட்டு போகாது. வெயில்ல போட்டு கொஞ்ச நேரம் எடுத்து வச்சாலே அது வாட்டு இருக்கும். எவ்வளவு நாள் இருந்தாலும் ஒண்ணுமே ஆகாது. கலர் தான் மாறிக்கிட்டே இருக்கும். வேற ஒண்ணுமே ஆகாது. புளி வந்து எப்பவுமே கெட்டு போகாது. ஆனா வெயில் வந்து காமிக்கணும். ஆமா. மக்களே தனியால இருக்கு பாருங்க. இது விலைகள்லாம் பார்க்கலாம். மக்கள்லாம் பாருங்க வாங்கிட்டு பயன்படுறாங்க பாருங்க. தனியா எவ்வளவு? தனியா 120. 120 ரூபா. பாத்துங்க மக்களே, தனியா கூட இருக்கு பாருங்க. பூண்டு 100 ரூபா. 100, 120, 140. பொதுமக்களும் வாங்கி பயன்படுறாங்க பெருமக்களே. தாராளமா உங்களுக்கு தேவை வாங்கிக்கிறீங்க. ஒன்றரை. நம்மளும் வந்து பூண்டு வந்து ஒரு கிலோ வாங்க போறோம். ஸோ அதுல வீடியோ பாருங்க. இப்போ நமக்கு வீட்டுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் பாருங்க. எவ்வளோண்ணா? இது 100 ரூபா. 100 ரூபா. பார்த்து முதல்ல 100 ரூபா வாங்கிக்கலாம். சூப்பராக பாருங்க. நாட்டு பூண்டு தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். பூண்டு, மிளகாய், தெரியும் எல்லாமே எல்லாம் பண்றீங்களா? பண்ணுவோம். ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லா பண்றீங்க, சென்னை ஃபுல்லா பண்றீங்களா? எல்லா இடத்துக்கும் பண்ணுவோம். எல்லா இடத்துக்கும் பண்றீங்களா? ஆமா. பாத்துங்க மக்கள், எல்லா இடத்துக்கும் பண்றாங்க பாருங்க. இப்போ அண்ணனோட ஃபோன் நம்பர் இருக்கு பாருங்க, தாராளமாக பயன்படுத்திங்க. உங்க தேவைப்படும் போது தாராளமாக கேட்டு நீங்க பயன்படுத்திங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு ஃபைனல் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே மக்களே, பாய். இது 160, அது 140, 120, 100. அது கவர் அதான் கவர், வேற பெரிய கவர் இல்லையே. இது போடுறோம் அந்தாங்க பேசினர். எதை என்ன கேட்டீங்க? எவ்வளோ? அது 340 ரூபா கிலோ. $80.